Hi everyone, welcome back to the channel. 9th புக்கு புது புக்கோட கான்செப்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டிருப்பேன். இப்போ அதே மாதிரி எண்ட் ஆஃப் த சாப்டர் எக்ஸசைஸ் இதில் ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின்ஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா கான்செப்ட்ஸும் நான் பொறுமையாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what are the x coordinates and y coordinates of the point of intersection of two axes? Intersection of two axes சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ட்ரா பண்ணியிருப்போம். ரெண்டு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம். யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்போம், இது எக்ஸு. சரியா? ஸோ இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ் அப்படின்னு எடுத்திருப்போம். அதே மாதிரி இது ஒய் டேஷ்னு எடுத்திருப்போம். இந்த குவாட்ரண்ட்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரியா? இது 0, இந்த இடத்துல வர்றது இது 1. சரியா? பாசிட்டிவ் நம்பர் 1 2 இதெல்லாமே ப்ளஸ் இருக்கும். +1 +2 ப்ளஸ் போலினாலும் அவசியம் இல்லை. 3 இந்த சைடு -1 -2 போயிட்டுருக்கோம். மேலே 1 2 3 கீழே -1 -2 -3 இந்த மாதிரி போதா. ஸோ இப்போ இது ரெண்டு ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்னா அது ஆரிஜின் வந்து 0,0. இதோட ஆன்சரு 0,0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A point W, சரியா? point W as x coordinate equal to -5. சரியா? Next term, can you predict the coordinates of the point H which is on the line through W parallel to x axis? Which quadrant can H lies? சரியா? இது கிராஃப் போட்டலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நான் கிராஃப் போட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டபிள்யூவை மார்க் பண்ணிடலாம். பாயிண்ட் டபிள்யூ ஆஸ் அ கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட் எப்பவுமே கிராஃபை எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு பிளாட் பண்ணுவோம். எக்ஸ் கமா ஒய். ஸோ ஈக்குவல் டு -5 சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து -5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேன் யூ ப்ரெடிக்ட் த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஹெச் which is on the line through W parallel to y axis. parallel to y axis parallel to y axis இந்த சைடாக வரலாம். ஆனால் பாயிண்ட் எக்ஸ் வந்து -5. அப்போ -5ல் இருந்து ஒரு பாயிண்ட்டு இப்படி போகுது. சரியா? ஸோ ஆக்சுவலாக கீழேயும் வரணும். இது மாதிரி ஒரு லைன் வரப்போகுது. இதுதான் வந்து இந்த லைன் கொடுத்தது அவங்க. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5 இது எங்கே வேணால் இருக்கலாம். -5 இந்த லைனில் எங்கே வேணால் இருக்கலாம். -5 parallel to the y axis. இது y axis parallel to the y axis. சரியா? இப்போ கேன் யூ ப்ரிடிக்ட் த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஹெச்ன்ற பாயிண்ட்டு இந்த லைனில் எங்கே வேணால் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. சரியா? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ நான் பாசிட்டிவில் எடுத்தேன் அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டு? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் எடுத்தேன். சரியா? ஒய் கிரேட்டர் தென் 0. சரியா? பாசிட்டிவ்னாலே கிரேட்டர் தென் 0. எப்பவுமே வாய் திறந்துன்னு இருக்கிற சைடு பெருசு. ஸோ இது சின்னது, 0 சின்னது, ஒய் கிரேட்டர் தென் 0 அப்படி இருக்கும்போது இது வந்து எந்த குவாட்ரண்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர பாசிபிள். சரி? அப்போ பாயிண்ட் என்ன வேணால் இருக்கலாம். -5,1 இல்லை -5,2 அதே மாதிரி -5,3 எது வேணால் இருக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். இப்போ அதுவே ஒய் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒய் <0. அப்போ <0 வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டாக வரப்போகுது. இந்த குவாட்ரண்ட்டில் வரும். சரியா? ஸோ -5, -1 -5, -2 -5, -3 இது மாதிரி போகலாம். சரி? அந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா பார்த்துங்க. ஸோ சிம்பிளான லாஜிக் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கன்சிடர்ட் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் 3,0 3,0 அப்படியே நான் போட்டு வந்துடுறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்யா 3,0னா இங்கே தான் வரப்போகுது. இந்த பாயிண்ட்டு 6 ப்ராக்கெட்டில் 3,0 மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 0, -2 0ல் -2 இந்த பாயிண்ட் இது வந்து ஏ வந்து 0, -2. நெக்ஸ்ட் எம் வந்து -5 -2 -5 இங்கே -2 இங்கே. சரியா? ஸோ இங்கே வரப்போகுது -5 -2 அப்ராக்சிமேட்டாக இங்கே வரப்போகுது. சரியா? ஸோ -5 -2 இங்கே இருக்க போகுது. சரியா? -5, -2 நோட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் பி இந்த பாயிண்ட் பேர் எம். நெக்ஸ்ட் பி வந்து -5, +2 இந்த இடத்துல வருது. -5, +2. சரியா? ஸோ தே ஆர் இன் த சேம் ஆர்டர். இப்போ நான் கேட்குறேன் ஃபர்ஸ்ட் வேணா இதை அப்படியே ஜாயின் பண்ணி காமிச்சிட்றேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கனெக்ட் பண்ணிடலாம். இதை ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது பேரலாக எப்படி இருக்கும்.
சரியா. நெக்ஸ்ட் இது ஒரு லைனு, இது பேரலா. இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அழகாக போட்டுடலாம். இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு முடிஞ்சிச்சா. இப்போ ஒரு கொஸ்டின்ஸாக சப்டிவிஷன்ஸ் போட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். டூ சைட்ஸ் ஆஃப் ஆர்ஏஎம்பி தான் ஆர்ஏஎம்பி சரியா. ஆர்ஏஎம்பி தட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இப்போ இதில் பர்பண்டிகுலர் சைட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இதில் 90 டிகிரி இங்கே தான் இருக்குது சரியா. அப்போ பர்பண்டிகுலர் எது அதுனா பிஎம் பர்பண்டிகுலர் டு எம்ஏ சரியா. பிஎம் பர்பண்டிகுலர் டு எம்ஏ இதுதான் வந்து இதோட ஆன்சர். இதை மாற்றி மாற்றி எழுதினாலும் சரியா ஓகே தான். எம்பி பர்பண்டிகுலர் டு ஏஎம் சொன்னாலும் ஒன்று தான், இல்லை இது இங்கே போட்டு இது இங்கே போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் சைட் ஆஃப் ஆர்ஏஎம்பி இதுதான் ஆர்ஏஎம்பி தட் இஸ் parallel to ஒன் ஆஃப் திஸ் ஆக்சிஸ். இப்போ parallel to ஒன் ஆஃப் திஸ் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஎம் எடுக்கிறோம். பிஎம் எதுக்கு பேரலாக இருக்குது பாருங்கள். பிஎம் parallel to இந்த சிம்பிள் பேர் parallel. ஸோ பிஎம் parallel to ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது சரியா. இன்னொன்றும் பேரலாக இருக்குது எதுனா எம்ஏ parallel to த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது வந்து parallel to எக்ஸ் ஆக்சிஸ், பிஎம் parallel to எக்ஸ் ஆக்சிஸ், எம்ஏ parallel to த பிஎம் எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது ஓகேவா. கரெக்டாக இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட், டூ பாயிண்ட்ஸ் தட் ஆர் மிரர் இமேஜ் ஆஃப் each other in one axis, which axis will be. ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்போம். மிரர் இமேஜ்னா இது ரெண்டுத்தையும் பாருங்க. எந்த பாயிண்ட்டு -5,2வும் -5 -2 எந்த ஆக்சிஸ்க்கு அப்படின்னா இதை எந்த ஆக்சிஸில் மடித்தா மிரராக இருக்கும்னு பாருங்கள். அப்போ இப்படி மடிச்சோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மடிச்சோன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா மிரர் இமேஜாக இருக்கும். சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா 5,2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5,2 இங்கே இருக்குமா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த ஆக்சிஸ்க்கு மிரர் இமேஜாக இருந்திருக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கு. ஆனால் இந்த பாயிண்ட்டு எதுவும் தரல. ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ஆக்சிஸுக்கு மிரர் இமேஜாக இருக்குது. இந்த ஆக்சிஸ்னாது எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே. மிரர் இமேஜ்னா அப்படியே அங்கே வரணும். நம்ம மிரரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் தூக்குனிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ஏறும். ஸோ அதெல்லாம் மிரர் இமேஜ் மாதிரி சொல்லுவான் சரியா. கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். plot z வந்து 5,-6 on the Cartesian plane. Construct a right angle triangle IZN and find the length of the three sides. First இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணோமா. ஸோ நான் பாயிண்ட்டு 5,-6 கரெக்டாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி வரப்போகுது சரியா. 5,-6 கரெக்டாக இப்படி வச்சுன்னா 5,-6 இதுக்கு நேராக இங்கே வரப்போகுது சரியா. 5,-6 நோட் பண்ணிட்டோமா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நோட் பண்ண சொல்கிறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த பாயிண்ட்லேருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி வேணால் வரையலாம். நம்ம இவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஆன்சர்ஸ் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சனா. சரி, இதை நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சு நம்ம போட்டுக்கலாம் சரியா. ஸோ 5,-6 5,-6 கிராஃப் ஷீட்டில் நீங்கள் அழகாக ப்ளாட் பண்ணுங்கள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படிலாம் பாசிபிள் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரைட் ஆங்கிள் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய சொன்னாங்க. நாலு வழியில் போடலாம். இந்த சைடு இப்படி போடலாம், இது ஒரு ட்ரையாங்கிள். இல்லை இப்படி போட்டாலும் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கீழே ஒன்று போட்டாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 4 வழியில் ஏது வேணால் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இது மட்டும் ஒன்றா எடுத்துக்கலாம், இல்லை இதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிளாக க்ரியேட் பண்ணலாம், இல்லை இந்த பார்ட்டை மட்டும் ஒரு ட்ரையாங்கிளாக க்ரியேட் பண்ணலாம், இல்லை இதை க்ரியேட் பண்ணலாம். இதுலேயுமே டைமென்ஷன்ஸ் எப்படி வேணால் மாற்றலாம் சரியா. ஸோ இப்போ இதை எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு பாயிண்ட்டு 4 வர மாதிரி 1 2 3 4 வர மாதிரி எடுத்தேன்னா இந்த பாயிண்ட்டு 5,-2 சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு இந்த டிவிஷன் இது வந்து எவ்வளோ சொன்னால் 4 இருக்கும் கரெக்டாக. 2னா 3 4 5 6 4 3 4 5 வந்து எப்போவுமே அந்த ட்ரிபிளெட்டில் பித்தாகரஸ் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் 3 வர மாதிரி எடுக்கிறேன். 1 2 3. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், 2,-6 இருக்கும் சரியா. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 2,-6
இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா வந்துட போகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்னா இருக்கும் 3 இருக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து ரெண்டுமே 5, ஒயில் மட்டும் 4, இது 4 யூனிட்டு. இந்த சைடு வரும்போது 2, இது 5 - 2 3 யூனிட்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணிக்கலாமா? இதுக்கு நேமிங்கும் கொடுத்துடணும். ஏன்னா அவங்க நேமிங் கொடுத்துருக்காங்களா. நம்ம அவங்க கொடுத்த பாயிண்ட்டு இசட்டு, மற்ற 2 பாயிண்ட் வந்து ஐ இசட்என்னா, இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். IZN. சரியா? இப்போ ஒன்றுத்துக்கு 3த்துக்கும் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு IN கண்டுபிடிக்கிறான். IN அப்படின்னும் போது 5, -2, என்னோட வேல்யூ வந்து 2, -6. ஸோ இது x1 y1 x2 y2. ஸோ IN-ஓட டிஸ்டன்ஸ்னால் வரும்னு பாருங்கள். √(x2 - x1) 2 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6 -2 ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அதை கரெக்டாக போடுங்க. 2 - 5 போது -3 ஸ்கொயரு ப்ளஸ் -6 + 2 ஆகிடும். -(-) +2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியா? அப்போ -3 ஸ்கொயர்னும் போது 9. இது வந்து 4ன்னு வரப்போகுது. சரியா? 4 -4 அதை ஸ்கொயர் பண்ணாலுமே +4 தான். -4 ஸ்கொயர் அப்படின்னும் போது 16. ஸோ இதோட ஆன்சர் 25. சொன்னா 5ன்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸு 5. இதே மாதிரி இது ரெண்டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த 3 சைட்ஸும் கேட்டிருக்காங்க. நான் ஃபார்முலா போடாமே அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் இதையும் கண்டுபிடிங்க. IZ 5, -2, இசட்டோட வேல்யூ 5, -6. ஸோ அப்போ நான் வரும் பாருங்கள். √(5 - 5) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6 -(-) நான் ஸ்ட்ரெயிட்டாகவே +2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ நான் வரப்போகுது இது 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் அப்படின்னும் போது ஸ்கொயரும் 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 யூனிட்ஸ். கரெக்டாக 4 யூனிட்ஸ்னு வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பார்ட்டு? இது கண்டுபிடிச்சிட்டோம். இது NZ. என்னோட பாயிண்ட்டு 2, -6. இசட்டோட பாயிண்ட்டு 5, -6. ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸை மேலே மென்ஷன் பண்ணி வச்சுங்க. x1 y1 x2 y2. நான் ஷார்ட்டாக என்ன பண்ணுவேன்? இந்த பாயிண்ட் இதையும் மைனஸ் பண்ணுவேன். சரியா? இதையும் மைனஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அப்போ 5 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இதையும் மைனஸ் பண்ணும். -6 -(-) +6 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இந்த பார்ட் போயிடும். ஸோ 5 - 2 3 ஸ்கொயர். 3 √2 ஸ்கொயராக போச்சுன்னா 3. சரியா? நம்ம போட்டது கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், what would be the system of coordinates be like if we did not have the negative numbers? நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வுட் த சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் பி லைக் இஃப் வி டிட் நாட் ஹாவ் த நெகட்டிவ் நம்பர்ஸ்? சரியா? நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் வந்திருக்கும். இந்த பாயிண்ட்டு 0,0 இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 இந்த சைடு இருக்கும். பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் வந்திருக்கும். would this system allow us to locate all the points in the 2D plane? நோ. ஏன்னா இப்போ பாயிண்ட்டு மைனஸில் வர பாயிண்டெல்லாம் நம்மளால் லொக்கேட் பண்ணவே முடியாது. நோ, தி சிஸ்டம் won't allow. இந்த சிஸ்டமில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மார்க் பண்ண முடியாது. நோ, இதோட ஆன்சர் தெளிவாக சொல்லிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.